பெரிய வெங்காயத்தின் விலை உயர்ந்து கொண்டு போகும் வேளையில் சின்ன வெங்காயத்தின் விலை குறைந்து வருகிறது. இதனால் நெல்லையில் உள்ள சின்ன வெங்காய விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளான இளந்தூர், புத்தூர், இடைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் நிலங்களில் விவசாயிகள் சின்ன வெங்காயத்தை பயிரிட்டு சாகுபடி செய்துள்ளனர். அதிக விளைச்சல் கண்டுள்ளதாலும் பெரிய வெங்காயத்தின் விலை உயர்ந்துள்ளதாலும் சின்ன வெங்காயத்திற்கு நல்ல விலை கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் மைசூரு ரக சின்ன வெங்காயத்தின் வருகையால் தமிழகத்தில் உள்ள சின்ன வெங்காயத்தின் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்போ நாங்கள் எடுத்து மழை தண்ணியெல்லாம் நல்லா செழிப்பாக இருந்திருக்கு. ஆனால் எடுக்கக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு விலை கிடைக்கல. போன வட்டம் பார்த்தீங்கன்னாக்கி நல்ல விலை இருந்தது, 30 ரூபா 35 ரூபாய்க்கு விலை இருந்துச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு விலை கிடைக்கல. இதுவும் எங்களுக்கு நிர்ணயிக்காமல் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. விலை வந்ததுன்னா தான் எங்களுக்கு 3 மாதத்துக்கு கட்டி வச்சுருக்கோம்னு சொல்லுதான். விலை வந்தால் தான் எங்களுக்கு உண்டு, இல்லைனாக்கி இதுவும் அவ்வளோதான். அறுவடையின் போது சின்ன வெங்காயம் கிலோ 50 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகும் என நினைத்த விவசாயிகள் மைசூரு ரக சின்ன வெங்காயத்தால் கிலோ 18 ரூபாய் முதல் 20 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதாக கூறுகின்றனர். தீபாவளி பண்டிகை நேரத்தில் சின்ன வெங்காயம் கிலோ 50 ரூபாய் வரை விற்பனையாகும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் குடோன்கள் அமைத்து அதனை இருப்பு வைத்துள்ளனர். எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குது. 80,000 ரூபாய்க்கு தான், 80 ரூபாய்க்கு மேலே 90 ரூபாய் செலவு இருக்குது. எனக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு 30 ரூபாய்க்கு இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். எங்களுக்கு ரொம்ப இதில் சீப்பான இது இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் தான் அது வருது. அதனால் எங்களுக்கு ஒன்றுமே இதில் கிடைக்காது. சின்ன வெங்காயத்தை பயிரிட்டு பாதிப்படைந்துள்ள பகுதிகளை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு போதிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.